கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து ஒரு மினி அந்த லோடு ஆட்டோ வண்டி டிரைவரை பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. 500 ரூபா ஃபைன். அவன் கதறான், கத்துறான், அழுகுறான், உருள்றான், பிறல்றான். எப்படி என்ன போட்ட, என் ஓனர் இது கட்ட மாட்டார், நான் தான் கட்டணும், ஒரு நாள் முழுக்க நான் வந்து வண்டி ஓட்டினா தான் எனக்கு அந்த சம்பளம், இது எம்டி லோடு, இது எம்டி வண்டி, இது லோடு இல்லை. அப்போ இந்த ஃபைனை வந்து அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சொல்லையோ ஓனர் கட்டிக்க போகிறான் போயா அப்படின்றாரு. இல்லை அவர் கட்ட மாட்டார், நான் தான் கட்டணும், என் சாப்பாட்டுக்கு இன்றைக்கி வழி இல்லையான்னு கத்தி கதறி அழுவதை பார்க்குறேன். எவ்வளோக்கு? ஒரு 500 ரூபா, 500 rupees. இப்போ 908 கோடி, லட்சம் கூட இல்லை, கோடி வந்து ஃபைன் நேற்று போட்டிருக்காங்க. ஃபைனை உறுதி செய்திருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லணும். அதை ஜெகத் ரட்சகனோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ யாராவது கத்தி கதறி அழுது இல்லை இது வந்து இந்த ஃபைன் வந்து முறையற்றது, இது அன்லாஃபுல் அப்படின்னு கூட யாரும் சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? 500 ரூபா ஒருத்தனுக்கு பெருசுன்னா அவன் கட்ட மாட்டேன்னு கதறான். அப்போ அவனுக்கு 500 ரூபா பெரிய காசு. 908 கோடியை போட்டும் நீ ஒன்றும் மூச்சு காட்டாமல் இருக்கிறன்னா உனக்கு அந்த காசு சாதாரண காசு. 1000 கோடியா சார்? 1000 கோடிங்கிறது. ஏன்னா அவருடைய சொத்து மதிப்பு அரசாங்கம் வெளியிட்டது, இடி வெளியிட்டது 50,000 கோடி. அரசாங்கம் வெளியிட்டது 50,000 கோடின்னா அப்போ அதுக்கு ஒரு டபுள் மடங்கு 3 மடங்கு கூட இருக்கலாம்ல. டபுள் மடங்குனா கூட 1000 கோடியா, 50,000னா 1 லட்சம் கோடியா? பாருங்க, நமக்கு இந்த 50,000த்துக்கும் 1 லட்சத்துக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியல. கோடிக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியல. ஆமாம், டக்குன்னு ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு 12 கோடி எழுது அப்படின்னா நம்ம எழுதி பார்த்துட்டு பின்னாடி வந்து சைபர் எண்ணிட்டு வரணும். அந்த கண்டிஷன் இருக்கிற நாட்டில் இவர் வந்து இன்றைக்கி வந்து அசால்ட்டாக இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ ஜெகத் ரட்சகனோட அரசியல் கேரியருங்கிறத 1977 தான் ஸ்டார்ட் ஆகுது. இவர் ஒன்றும் பெரிய பிறப்பால் வந்து பெரிய கோட்டீஸ்வரர்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி ஃபண்டு போடுவாங்க தெரியுங்களா? இந்த பணம் கட்டினோம்னா தீபாவளி சமயத்தில் பட்டாசு கொடுப்பாங்க, இல்லை ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க, ஸ்வீட் பாக்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்கள்ல. அந்த மாதிரி ஜெகத் ரட்சகன் அந்த காலத்திலேயே வந்து ஏமாற்றியதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு சீட்டு 50 ரூபா கொடுத்து ஒரு சீட்டு வாங்கினோம்னா அதில் வந்து ஒரு 3 டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கன் நம்ம வேறு யாராவது 50 ரூபாய்க்கு விற்கணும். நமக்கு உரிய ஒரு 150 ரூபாய்க்கு சில்வர் பாத்திரம் கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு வாங்கின அந்த 3 டோக்கனை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுத்துடணும். அவன் அங்கே திரும்பவும் நம்ம பணத்தை கட்டி ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த மல்டி லெவல் சொல்கிறாங்களே மார்க்கெட்டிங். ஆமாம், நம்ம ஒருத்தர் இடத்துல போய் வந்து உறுப்பினர் ஆனோம்னா நம்ம கீழே வந்து ஒரு 4 பேரை சேர்க்கணும், அவங்க கீழே 4 பேரை சேர்க்கணும், அப்படி இப்படி சேர்க்கணும்லாம் இப்போ வந்து புதுசாக ஏமாத்துறாங்கல்ல. இதெல்லாம் 1977-80 காலகட்டங்களிலே செஞ்சவர் தான் நம்முடைய சீமான் ஜெகத் ரட்சகன்னு சொல்லப்படுகிறது. அப்போ இவருக்கு எப்படி இவ்வளோ முக்கியத்துவம் வருதுன்னா, இவர் வந்து நம்ம பூந்தமல்லி இருக்கு இல்லையா, அங்கே வந்து கரையாஞ்சாவடியில் சண்முகானந்தான்னு ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டரில் ஒரு கணக்கு வழக்கு பார்க்குறவர். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த தியேட்ரு ஓனரோட மாமா ஒருத்தர் ரயில்வேல ஒரு ஆஃபீஸர். அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரு, கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருக்கிறவர். அவர் தான் பண்ணால் சரி நம்ம ஆள் பாவம் நல்லா கணக்குன்னு எழுதினுக்கிறானே அப்படின்னு. அப்போ ஈபியில் ஒரு சின்ன சின்ன கான்ட்ராக்டு, சும்மா டைனி கான்ட்ராக்ட் மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து கொடுக்குறாங்க. அதுலேருந்து இவரோட கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு மூளையை கசக்கி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த சில்வர் குடம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். இதற்கு இடையில் கல்கத்தாவில் அவர் போய் இருக்கிற சமயத்தில் அங்கே வந்து இவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அங்கே வந்து அதிமுக கல்கத்தா கிளைன்னு ஆரம்பிக்கிறார். இங்கே பார்த்த எம்ஜிஆருக்கு என்னன்னா அந்த ஆள் கல்கத்தாவில் ஒருத்தர் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கானே, பரவாயில்லையே கூப்பிடவுனே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் என்ன கம்யூனிட்டின்னு தெரிஞ்சவொடனே 1980களில் உத்தரமூரூரில் அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ வீடு அப்போ குரோம்பேட்டை தான். அப்போ தான் இந்த பிஸ்னஸ் சூடு பிடிக்குது. அப்போது ஏகப்பட்ட அப்போல்லாம் வெறும் மணி ஆர்டர் தானே, 50 ரூபாயா இவர் கம்பெனிக்கு வந்து டெய்லி ஒரு 1000-2000 பேர் அனுப்புகிறான். அங்கே ஒரு போஸ்ட்மேன், அப்போ போஸ்ட்மேன் தானே, அவர் எம்ஓ எடுத்து மணி ஆர்டர் எடுத்து கொடுக்குறாரு. அவர் பார்க்குறாரு, என்னடா இந்த ஆளுக்கு இவ்வளோ பணம் வருது, இதெல்லாம் கணக்கு வச்சுருப்பாங்களா இல்லையான்னு அவர் கொஞ்சம் சினிமாவில் வர மாதிரி மணி ஆர்டர் பணத்தை கையாடல் செய்கிறார்.
பண்ண உடனே பணம் கட்டினவெல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்பான்ல, பார்த்துட்டு என்னங்க டோக்கன் வரல, சில்வர் சாமான் வரல, என்னங்க அதுன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கம்பெனிக்கு ஏகப்பட்ட ஃபோன் வந்தவுடனே இதில் ஏதோ நடக்குது அப்படின்னு அப்படியே ட்ரேஸ் பண்ணி பார்த்து அந்த போஸ்ட்மேனை பிடிச்சிடுறாங்க. இவங்க பிடிச்சி அடித்து அவனை பிச்சு எடுத்துடுறாங்க. எடுத்தவுடனே அவன் என்ன பண்ணுறான், ஏன்னா நீயே பெரிய ஃப்ராடு, நான் ஏதோ ஆசை கொஞ்சம் எடுத்தேன், என்னை கூட்டி இப்படி அடித்து பிரச்சனை பண்ணுறீங்களே சொல்லிட்டு அவன் போய் ஐடியில் புகார் கொடுத்துட்றான். கொடுத்த உடனே ஐடி ரைடு வருது. ரைடு வரும்போது இவங்க இந்த சில்வர் குடம் பாத்திரம்லாம் கொடுத்தாரு இல்லையா, அது வேறு ஒரு இடத்துலேருந்து வாங்கி தானே கொடுப்பாங்க, கடையிலேருந்து வேறு ஒரு ஹோல்சேல் டீலர்கிட்ட இருந்து. இவர் என்ன பண்ணார், நம்ம எதுக்கு வந்து ஹோல்சேல் டீலர்கிட்ட கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கணும், நம்மளே இது தயாரிப்போம் அப்படின்னு. ஆமாம், அப்படின்னு ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரியை ஆரம்பிக்கிறார், சில்வர் பாத்திரம்லாம் செய்யறது. அந்த சமயத்தில் ரைடு வருது. அந்த சமயத்தில் தான் எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரு, இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் நினைக்கிறார். இந்த நேரத்தில் ரைடு வந்த உடனே 80-82 காலகட்டத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சில்வர் பாத்திரம் செய்கிறோம்ல, அந்த ஸ்டீல் வரும்ல தகடு, அந்த தகடு அங்கே கைப்பற்றப்படுகிறது. 1 கோடி அப்போவே. எம்ஜிஆர் பார்த்தார், இவன் வந்து இந்த ஆள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, இவனை டெல்லி வரைக்கும் அனுப்பணும் அப்படின்னு. அடுத்து நடக்கிற 84 பாராளுமன்ற தேர்தலில் அப்போது செங்கல்பட்டு காஞ்சிபுரமாக இருந்த அந்த டிஸ்ட்ரிக்டில் எம்பி பதவி கொடுத்து அவரை வந்து இது ப்ரமோஷனா சார்? வேறு என்னங்க, சின்ன சின்ன பூட்டைக்கிட்ட உடச்சிருந்தோம்னா நம்ம ஊரில் எங்கன்னா திருட விடலாம். இவர் லாக்கரு, பேங்க் லாக்கரே நல்லா தடங்குறான்னா ஏதாவது ஒரு பேங்க்குங்க காட்டி நம்ம அதை கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம். அப்படி தானே வந்து பயன்படுத்த முடியும். அவரவர் திறமைக்கு ஏற்ற மாதிரி தானே ஒரு நபரை பயன்படுத்த முடியும். அதுதானே சரியான தலைமை அப்படின்னு அவரை வந்து ஆக்குறாங்க. அதிலேருந்து அவருக்கு வந்து இந்த டெல்லி தொடர்பு அது இதுன்னு வந்தவுடனே எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாமல் போகிறாரு. அப்போது ஆர்.எம். வீரப்பன் கையில் வந்து அந்த நிர்வாகம் போகிற போது இவருக்கு வந்து இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க இல்லையா, அதால் இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் நிலத்தெல்லாம் கொடுத்து அப்படி வந்து உழைப்பால் உயர்ந்து 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 ஆழ்வாராகி இன்றைக்கி வந்து எல்லாருடைய மனதையும் கவர்ந்திருக்கிறார். குறிப்பாக எப்படி எம்ஜிஆரோட மனதை கவர்ந்தாரோ அந்த மாதிரி கருணாநிதி அவர்களின் மனதை கவர்ந்த கல்வன் தான் நம்முடைய மரியாதைக்குரிய ஜெகத் ரட்சகன். இப்போது அவர் மேலே நீங்கள் இப்போ கடந்த லாஸ்ட் இயர் அக்டோபரில் கூட ஒரு ரைடு வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட்டற்றவர்கள் ஆழ்வார்கள், அதால் தான் கூட பணத்தை வச்சு தான் நம்ம ஒரு பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான மெடிக்கல் காலேஜில் பினாரையில் வந்து பணத்தை வச்சுருந்தார் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 கோடி பணம் வச்சுருந்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஏதோ 18 கிலோ தங்கம் சீஸ் பண்ணதாக சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று, மோடி திடீர்னு வந்து இந்த நோட்டை மாற்றுறேன், காயினை மாற்றுறேன், அதை முடக்கிறேன், அது செல்லாது இது செல்லாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்திய காசாக வச்சுருந்தா தானே பிரச்சனை அப்படின்னு ஃபாரின் கரன்சியும் வச்சுருந்ததா சொன்னாங்க. அங்கே ஃபாரின் கரன்சியும் பிடிப்பட்டது. அப்புறம் ஏதோ 4 வாட்சி ஈச் வந்து 1 கோடி அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கோல்டன் டைம் காட்டுற வாட்சா என்னன்னு தெரியல. 1 கோடி ரூபா வாட்சி மாட்டினாங்க. அப்புறம் வந்து நம்ம ஈக்காட்டு தாங்கல் இருக்கிற ஒரு ஹோட்டலையும் சீல் வச்சாங்க. அப்போது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, மத்திய அரசு கூட இவர் வந்து கொஞ்சம் இதாகிட்டார், என்ன வந்து சீஸ் பண்ணாங்க போனாங்க வந்தாங்கன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த ரைடை பற்றி எதுவுமே வரல, எல்லாம் செட் ஆகிட்டாங்க அப்போல்லாம் வெளியில் இவங்களாம் கிளப்பி விட்டாங்க. இதற்கிடையில் தான் இன்றைக்கு நேற்று இந்த தீர்ப்பு வந்தது. ஆக்சுவலி இது வந்து 2020 கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 84,000 கோடியே என்னமோ சீஸ் பண்ணாங்க, அந்த சொத்துக்களை வந்து முடக்கினாங்க. அப்போது அந்த முடக்குதலை எதிர்த்து தான் இவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே அது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு, இந்த மாதிரி அது தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை நாங்கள் வந்து அதில் தலையிடுகிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை, அதால் நீங்கள் வந்து அந்த சொத்துக்களை வந்து நாங்கள் திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு திரும்பவும் இவங்க வந்து அதை வந்து டபுள் பெஞ்ச் அப்பீலுக்கு போகிறாங்க. அப்பீல்லையும் வந்து அந்த தீர்ப்புக்குள்ளே நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொன்ன பிறகு தான் நேற்று அந்த சீஸ் பண்ண சொத்துக்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கூடுதலாக ஒரு 908 கோடி அபராதம் விதிச்சிருக்காங்க. இப்போ இது என்னென்னா, இது வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பொன்முடி அவர்கள் வந்து ஒரு 41 லட்சத்தை
ஒரு வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணார், இன்வெஸ்ட் பண்ணாரு இன்வெஸ்ட் பண்ணார். ம். இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அந்த கம்பெனியோட ஷேர்கள் வந்து 100 கோடிக்கு வந்து லாபமாக விற்றதா ஒரு கணக்கு வந்தது. சரி, 41 கோடியை கொடுத்து நீ 41 லட்சத்தை கொடுத்து நீ 100 கோடி ஆக்கினா சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நீ கணக்கு காட்டுகிற இந்த 41 லட்சத்தை இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐயோட பர்மிஷன் வேணும். நீ அதை வாங்கினியா இல்லையான்றது தான் பொன்முடி வழக்கு. அதே வழக்கு தான் இன்றைக்கு வந்து நம்ம ஜெகத் ரட்சகன் மீது போடப்பட்டிருக்கு. இது என்னென்னா, இவங்க வந்து சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி இருக்குங்க. அது என்னென்னா சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி. ஷெல் கம்பெனின்றாங்க இல்லையா. ஒரு அட்ரஸ் இருக்கும், அங்கே வந்து இப்போ 16/36 அசோக் நகர்னா அது 16/36 அசோக் நகரில் ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்கும். அந்த கம்பெனியில் வந்து இந்த கம்பெனி இயங்குவதாகவும் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போட்டு அங்கே வந்து ஸ்டாஃப்லாம் இருந்தாங்க, அங்கே வந்து ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்க டூப்ளிகேட்டாக ஒரு கணக்கு காட்டுறது. அந்த மாதிரி கணக்கு காட்டி அங்கே வந்து ஒரு கம்பெனியை வந்து 2017 இவருங்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு 42 கோடியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது அதில் வந்து அது அப்படியே வந்து டெவலப் ஆகுது. அதில் வந்து கிட்டத்தட்ட அந்த கம்பெனி மூலியமாக ஒரு 26,000 கோடியை இலங்கையில் போய் இன்வெஸ்ட் பண்ணதா இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது முதல்ல இந்த 42 கோடி போட்டிங்க இல்லையா, இந்த 42 கோடியும் பொன்முடி அவர்கள் எப்படி வந்து ஆர்பிஐயோட அனுமதி இல்லாமல் அங்கே போய் போட்டாரோ அதே மாதிரி இவங்களும் போட்டது தான் கேஸ். அதை தோண்ட துருவதான் வந்து அந்த பணம் எங்கே போயிருக்கு, அவரோட பொண்ணு பேர்ல அவரோட வைஃப் பேர்ல தான் சார். அதாவது முதல்ல இவர் பேரில் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாரு, பிரித்து இவங்க மனைவி பேர், மகன் பேரில் அந்த வந்து அந்த ஷேரை வந்து பிரிக்கிறார். அந்த ஷேரை வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க எல்லாரும் போய் அங்கே வந்து வாங்கினாங்க. நீங்கள் பொதுவாக இலங்கையில் வந்து ஈழத்தமிழர் அந்த போராட்டம் வந்து முடிவுக்கு வரணும், அந்த போராட்டத்தின் நடத்திய தலைவர் வந்து கொல்லப்படணும்னு இந்தியாவில் 3 பேர் நினச்சாங்க, விரும்பினாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் கருணாநிதி அப்படின்னு நம்முடைய புரட்சி புயல் வைகோ கூட சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்போது அப்போவே ஒரு பொருளை கிளம்பிச்சிங்க. ஆனால் இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணி இலங்கையில் வியாபாரம் பண்ணுவதற்காக அந்த போரை இவர்கள் நிறுத்தணும், அந்த மாதிரியான சிம்டம்ஸே அங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டித்தான் இந்திய அரசு கூட சொல்லி அவங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சு அந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் அழிச்சு ஓடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் நீங்கள் ராஜபக்ஷ பிரச்சனை வந்த போது கூட அவர் வந்து அந்த நாட்டில் புரட்சி ஏற்பட்டு அவர் வீட்டெல்லாம் அடித்து ஓடிச்சு பார்த்தோம்ல, அப்போ கூட தமிழ்நாட்டில் ஒரு 2-3 பேர் கலங்கிட்டான். ராஜபக்ஷ கலங்கினதை விட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 2-3 பேர் கலங்கிட்டாங்க. ஏன்னா மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கே வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது, அப்படிலாம் பிரச்சனை வந்ததில்ல. அந்த கேஸ் தான் இப்போ வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணதில் தான் இவங்க வந்து முறைகேடாக அந்த மாதிரி பணத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்னு வெளில வந்திருக்கு. நீங்கள் பொதுவாகவே திமுகவர்கள் வந்து திருடுவதில் வந்து விஞ்ஞானபூர்வமாக செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் அக்டோபரில் ரைட் நடந்ததில்ல, அப்போ ஒரு விஷயம் வந்து வெளியாச்சு. அப்போ என்னென்னா, லட்சுமி அம்மாள் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டை இவங்க வச்சுருக்காங்க. எல்லா காலேஜும் வந்து அந்த ட்ரஸ்ட்டுகள் தான் வருது. அந்த ட்ரஸ்ட்டு வந்து 1984 தொடங்கப்பட்டது. அதாவது எப்போ எம்பி ஆகிறாரோ அப்போ வந்து அது தொடங்கியிருக்காங்க. அது 2017 அந்த ட்ரஸ்ட்டு வந்து அந்த ட்ரஸ்ட்டை தகுதி நீக்கம் செய்கிறாங்க. தகுதி நீக்கம் செய்த பிறகு கிட்டத்தட்ட இது 2023 வரை இந்த 7 ஆண்டுகளில் அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஃபண்டு வந்திருக்கு, நன்கொடைகள் வந்திருக்கு. அதன் மூலியமாக ஒரு 1050 கோடி வரி ஏய்ப்பு. அது மூலமா சார்? ஆமாம். அப்போது 1050 கோடி வரி ஏய்ப்புனா இது ஒரு 30% வரி. அப்படிதான் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளவு பணம் வந்து ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்திருக்கும். அதிலெல்லாம் கணக்கு பண்ணி தான் இவங்க என்ன சொன்னாங்க, இவரோட சொத்து மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 54,000 கோடி அப்படின்லாம் சொல்லப்பட்டது. நீங்கள் முதலாக இவர் வந்து இந்த தேர்தலில் நின்னும்போது ஒன்றுங்க ஒரு குறைந்த அளவு தான் என்னோடய அசட்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா திடீர்னு அடுத்த தேர்தலில் ஒரு 3-4 இயர்ஸில் 70 கோடினார். அதுக்கப்புறம் 115 கோடினார். அப்போது இந்தியாவிலேயே வந்து அதிவிரைவில் வந்து தொழில் முன்னேறிய மிகப்பெரிய தொழிலதிபர் இவர் தான், எம்பியாக இருக்கிறவர் அப்படிலாம் இவர் வந்து
பாராட்டினாங்க. இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, அப்படி இவர்களுக்கு வந்து கணக்கில் அடங்காத பணம் வந்து எக்கச்சக்கமாக வருது.